இந்திய தொழில் கூட்டமைப்பின் கோவை மண்டலம் சார்பில் 9வது தேசிய உயர்கல்வி மாநாடு கோவையில் நடைபெற்றது. உயர்கல்வியை சர்வதேசமயமாக்குதல் மற்றும் தொழில்மயமாக்குதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தொழில்துறை மற்றும் கல்வித்துறை நிபுணர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் CII கோவை மண்டல தலைவர் மற்றும் சால்சர் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் துரைசாமி வரவேற்புரை வழங்கினார். இந்த மாநாட்டில் தலைவரும் கோவை RVS கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலருமான செந்தில் கணேஷ் மாநாட்டின் தலைப்பு குறித்து பேசினார். CII தெற்கு மண்டலத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் GRG கல்வி நிறுவனங்களின் நிறுவன அறங்காவலர் நந்தினி மற்றும் CII IWN பிரிவின் தமிழ்நாடு முன்னாள் தலைவர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் மலர்விழி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். CII தமிழ்நாடு பிரிவின் முன்னாள் தலைவர் மற்றும் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் பானவராயர் தனது சிறப்புரையில் நீலகிரி உட்பட இந்திய பள்ளிகள் சர்வதேச புகழ் பெற்றவை. உயர்கல்வி நிறுவனங்கள் அவர்களின் முன்னேற்றத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தயானந்த சாகர் பல்கலை துணைவேந்தர் பேராசிரியர் சத்யநாராயணா துவக்க உரை வழங்கினார். CII கோவை கல்விக்குழு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஃபயர்பேர்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச்சின் மேலாண்மை அறங்காவலர் சுஜனா அபிராமி நிறைவுரையாற்றினார்.